ஹாய் வீவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 5 மினிட்ஸ் யூடியூப் தமிழ் சேனல். இப்போது சசிகலா அவர்கள் விரைவில் முதலமைச்சராக போகிறார் என்ற செய்தி தொலைக்காட்சியில் வந்து கொண்டிருப்பதால் வலைத்தளங்களில், குறிப்பாக ஃபேஸ்புக்கில் அதற்கு எதிரான பல பதிவுகளை நமது தமிழக மக்கள் அப்டேட் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவை என்னவென்று பார்க்கலாம். ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு முன்னையே தெரியுமே, டொண்டடாய். அதற்கடுத்து பார்த்தீர்கள் என்றால், ஓபிஎஸ் ரிஜைன்ட், சசிகலா எலெக்டட் as சிஎம், ரிப் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால், காதலர் தினம் இருப்பதாலோ என்னவோ பிப்ரவரி மாதத்துக்கு ஆயுள் குறைவு. இது சாதாரண ஒன்று தான், அதை பற்றி இல்லை. அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால், சசிகலாவை பற்றியான வந்த பதிவு, எம்ஜிஆர் பிறந்து வந்தாலும் அதிமுகவை காப்பாற்ற முடியாது. அதாவது எம்ஜிஆர் இனிமேல் பிறந்து வந்தால் கூட அதிமுகவை காப்பாற்ற முடியாது என்று ஒருத்தர் பதிவிட்டிருக்கிறார். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால், உண்மையிலேயே உயர்ந்த மனிதி அவர் அப்படின்னு ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து அம்மாவை பற்றி சொல்லியிருக்காரு, அவர் தான் உயர்ந்த மனிதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செய்தியாளரை யோ என்று மிரட்டிய டிஆர் கேப்டன்னு நினைப்பா. நெக்ஸ்ட்டு, வில் தமிழ்நாடு அக்செப்ட் எ மாஃபியா குரூப் அப்படின்னு போட்டிருக்காங்க. யார் அந்த மாஃபியா குரூப்ன்றது உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்த பதிவு, அதிமுக எம்எல்ஏக்கள் மட்டுமே ஓட்டு போட்டால் முதலமைச்சர் பதவி வழங்கப்படுகிறது. அதாவது அதிமுக எம்எல்ஏக்கள் மட்டுமே ஓட்டு போட்டால் முதலமைச்சர் பதவி வழங்கப்படுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த நாக்குமாரி நாரவாய் வைகோ தமிழக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு சசிகலாவுக்கு முதலாளாய் வாழ்த்து சொல்லுவார் பாருங்க அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதை எழுதி வைத்து கொள்ளுங்கள், அதிமுகவினுடைய கடைசி முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் தான். இனி அதிமுக ஆட்சியை பிடித்தால், இருங்க தொடர்ச்சியாக படிக்கலாம். இனி அதிமுக ஆட்சியை பிடித்தால் நான் சாகும் வரை ஃபேஸ்புக்கில் அரசியல் பதிவுகள் இடமாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் தைரியமாக ஒரு சபதம் ஏற்றிருக்காரு. அடுத்து இன்னொருத்தர் என்ன போட்டிருக்காருன்னா, தகுதியானவனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா மரியாதையும் தகுதியில்லாதவனுக்கு சுலபமாக கிடைச்சிடுது அப்படின்ட்டு கமலஹாசன் சொல்லியிருக்காராம் மகாநிதின்ற படத்தில். அதை சுட்டி காட்டியிருக்கார் ஒருத்தர். ஸோ இவர் பார்த்திங்கன்னா நிறையாவே எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் போய் பார்க்கலாம். ஸோ அதிகமாக வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ வெளியிலே போயிடலாம். நந்தினி டெத் இஸ் ஸோ வல்கர், ஒய்னோ மாதர் சங்கம் ஒரு குரல் கூட தரவில்லை அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. இன்னொன்று அடுத்து என்ன போட்டிருக்காங்கன்னா, எனது இந்த பதவியில் யாருக்கேனும் முரண்பாடு இருந்தால் மன்னிக்க வேண்டுகிறேன், அன்பே கடவுள் என்று எவர் சொன்னது? என்ன வரையில் தாய் தந்தை மனைவி கடவுள், இவர்களே கடவுள். இதுக்கான பதிவு இல்லை. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா, ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருக்காரு, ஜெயா டிவியில் தற்போது புதுப்பேட்டை திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு. ஸோ இந்த படத்துக்கும் தமிழக அரசியலுக்கும் ஏதோ நெருக்கமான ஒரு காரணம் இருக்கிறதா இவர் சொல்ல வராரு இந்த பதிவின் மூலம். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருக்காரு, பிசாசு அரியணை ஏறுகிறது, அம்மாவின் சிம்மாசனம் குரங்கிடமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருக்காரு, 7ஆம் தேதி முதல்வராக பதவியேற்கிறார் சசிகலா, இனி தமிழ்நாட்டுக்கு 7:30 ஆரம்பம் அப்படின்னு போட்டிருக்காரு. இன்னொருத்தர் போட்டிருக்காரு, முட்டிக்கொள்ளுங்கள் மக்களே, ரிப் ஏடிமிகே
அப்படின்ட்டு ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒருத்தருக்கு போட்டிருக்காரு ட்விட்டர் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழகம் இருள் சூழ்கிறது சின்னம்மா சிஎம் அப்படின்னு போட்டிருக்காரு. ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, மரபு காக்க மாண்பு காக்க மானம் காக்க போராடிய தமிழ் இளைஞனே என்ன செய்ய போகிறாய் அப்படின்னு போட்டிருக்காரு. ஆனால் பட் அது எதற்காகன்று தெரியலை. இன்னொருத்தர் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா, வரலாற்றில் இடம் பிடிப்பது இவ்வளவு சுலபமாக இருக்கே அப்படின்னு போட்டிருக்காரு. ஒருத்தர் வந்து இங்கிலீஷில் பதிவு பண்ணியிருக்காரு, புதுப்பேட்டை இன் ஜெயா டிவி வாட் எ கோ இன்சிடென்ட் அரசியல் அப்படின்னு போட்டிருக்காரு. ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்காரு, நாசமாக போச்சு அப்படின்ட்டு பதிவு பண்ணியிருக்காரு. ரிப் தமிழ்நாடு அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒருத்தவங்க. ஒருத்தர் வந்துட்டு ஒரு போஸ்டர் ஒன்று போட்டிருக்காரு. ஆக்சுவலாக வந்து தந்தி டிவியில் வந்த அந்த இதுவை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து, முதலமைச்சர் பதவியை பன்னீர்செல்வம் ராஜினாமா செய்ததாக தகவல் அப்படின்ற ஒரு போஸ்டர் போட்டு, அதுக்கு மேலே என்ன போட்டிருக்காருன்னா, தமிழ்நாட்டுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டு போட்டிருக்காரு. உண்மையிலேயே தமிழகத்திற்கு கருப்பு தினம் வரும் பிப்ரவரி 7ஆம் தேதி தான். சார்ந்தோர் அனைவருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. ஸோ ஒருத்தர் என்ன போட்டிருக்காருன்னா, அஷ்டமி தசமி முடிந்து வளர்பிறை தினத்தில் முதல்வராக சசிகலா பதவி ஏற்கப் போவதாக தகவல் அப்படின்னு போட்டிருக்காரு. ஒருத்தர் என்ன போட்டிருக்காருன்னா, என்ன கொடுமை பன்னீர் குடங்குடமாக கண்ணீர். அதாவது ரைமிங்காக படித்தேன்னா, என்ன கொடுமை பன்னீர் குடங்குடமாக கண்ணீர் அப்படின்ட்டு ரைமிங்காக போஸ்ட் போட்டிருக்காரு. ஒருத்தர் என்ன போட்டிருக்காருன்னா போஸ்ட்டு, குரங்கு கையில் பூமாலை, மக்களை அழிக்க நான், மக்களை அழிப்பதற்காகவே நான் அப்படின்ட்டு ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் என்ன போஸ்ட் பண்ணியிருக்காருன்னா, அப்பல்லோ வரை கொண்டு போகாமல் பாதியிலேயே பன்னீர் செல்வத்தை பத்திரமா இறக்கி விட்டதுக்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்காரு. அடுத்து என்ன பதிவுனா, உண்மையிலேயே உயர்ந்த மனிதி அவர், அதாவது அம்மாவை பற்றி சொல்லியிருக்காரு, உண்மையிலேயே உயர்ந்த மனிதி அப்படின்ட்டு. ஸோ ஒருத்தர் போட்டிருக்காரு, என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்காருன்னா, மாட்டை நீங்கள் வச்சுக்குங்க, நாட்டை நான் வச்சுக்கிறேன், இந்த டீலிங் பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி வடிவேல் காமெடியை போட்டு பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்து சன் டிவியில் வந்துட்டு என்ன படம் ஓடுதுன்னா, அதாவது அதை பற்றி ஒரு பதிவு, சன் டிவியில் சகுனி அடடா குறியீடு அப்படின்னு போட்டிருக்காரு. இன்னொருத்தர் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா, திங்கள் முதல் சின்ன மாதர் சிஎம் மாதர் அப்படின்னு போட்டு, என்ன ஃபீல் பண்ணுறீங்க நெட்சைன் சாரி சிட்சன், அதாவது சின்னம்மா சசிகலா குட் பி எ சோன் இன் தமிழ்நாடு சிஎம் ஆன் மண்டே அப்படின்ற ஒரு பதிவை போட்டிருக்காரு.